விநாயகர் கோவிலுக்கு சென்றால் எல்லோரும் குட்டி கொண்டு தோப்பு கரணம் போடுகின்றோம். இந்த தோப்பு கரணம் போடுவதற்கான கதை என்பது விநாயக புராணத்திலேயே இருக்கின்றது. இந்த தோப்பு கரணம் போடுவதால் நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது. குறிப்பாக குழந்தைகளை அனுதினமும் ஒரு 10 தோப்பு கரணமாவது போட சொல்ல வேண்டும். அனுதினமும் காலையிலே அல்லது மாலையிலே, காலை மேலே 2 வேளையிலேயும் போட்டாலும் நல்லது. கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். குழந்தைகளை கோவிலுக்கு கூட்டி சென்று அங்கே இருக்கின்ற வேண்டுதல் நடைமுறைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த தோப்பு கரணத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று கொண்டுதான் செய்ய வேண்டும். வலது காலை இடது காலுக்கு முன்னோ அல்லது இடது காலை வலது காலுக்கு முன்னோ வைத்துக்கொண்டு தோப்பு கரணம் போட வேண்டும். 2 கைகளால் இந்த காதுகளை பிடித்து கொண்டு மெதுவாக நன்றாக அமர்ந்து எழுந்து தோப்பு கரணம் போட வேண்டும். கால்கள் முழுவதுமாக மடங்க வேண்டும். அது மிக முக்கியம். கால்கள் 2ம் நன்றாக மடங்கி எழுந்து உட்கார்ந்து எழுந்திருக்க வேண்டும். எவ்வளவு தோப்பு கரணம் போட வேண்டும்? குறைந்தது 3, முடிந்தால் 12, 24, 36 இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டு 108 தோப்பு கரணம் வரை தினந்தோறும் போட்டால் நம்முடைய உடல் அப்படி ஒரு பலம் பெறும். இது மொத்தமாக ஒரே நாளிலே 108 தோப்பு கரணம் போட வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாம் பயிற்சி செய்து கொண்டு அதற்கு எடுத்து செல்ல வேண்டும். உடல் மனம் உள்ளத்தை அற்புத நிலையிலே வைத்திருக்க உதவுகின்ற ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைதான் இந்த தோப்பு கரணம் என்பது. ஒவ்வொரு தோப்பு கரணத்துக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு 108 அஷ்டோத்திர சதநாமாவளிகளிலே ஒன்றையோ அல்லது ஏதேனும் ஒரு கடவுளுடைய பெயரையோ, குறிப்பாக தோப்பு கரணம் என்பது விநாயகருக்கு பிடித்தமானது. உங்களுக்கு 108 அஷ்டோத்திரம் தெரிந்திருந்தால் அதனை முறையாக ஒவ்வொரு தோப்பு கரணத்துக்கும் சொல்லலாம். ஓம் விநாயகாய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக என ஒவ்வொரு தோப்பு கரணம் போடும்போதும் இறைவனுடைய நாமத்தை, விநாயகருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சரி, அஷ்டோத்திரம் தெரியாது என்றால் ஓம் விநாயகாய நமக என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டுமே கூட சொல்லலாம், அல்லது பிள்ளையாரப்பா என சொல்லலாம். இப்படி 108 முறை போடும்போதும் இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும்.